ஆட்டோகிளேவ் ப்ரொசீஜர் இது மருத்துவத்துறையில் எல்லா வகை அறுவை சிகிச்சைக்கும் தொற்று நீக்கம் செய்ய உதவும் ஒரு வகை செயல்திறன் ஆகும். ஸ்டெரிலைசேஷன் தொற்று நீக்கம் அனைத்து நுண்ணுயிர்களையும் முழுமையாக அழிக்கும் செயல்முறையாக இது வரையறுக்கப்படுகிறது. மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் இரண்டு வகையான முறைகள் உள்ளன. ஃபிசிக்கல் மெத்தட் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் இது நீராவியை பயன்படுத்தி நுண்கிருமிகளை அழிக்க பயன்படும் முறை. இரண்டாவது முறை ஹாட் ஏர் ஓவன் சூடான காற்று பயன்படுத்தி நுண்கிருமிகளை அழிக்க பயன்படும் முறை. கெமிக்கல் மெத்தட் இது ரசாயன பொருட்களை பயன்படுத்தி நுண்கிருமிகளை அழிக்கும் முறை ஆகும். உதாரணமாக எத்திலீன் ஆக்சைடு கேஸ் ஸ்டெரிலைசேஷன், ஃபார்மலின், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஆட்டோகிளேவ் இது நீராவியை பயன்படுத்தி நுண்கிருமிகளை கொல்லும் கொள்கையை கொண்டுள்ளது. அழுத்தத்தின் கீழ் நீராவி மற்றும் சரியான கால அளவை பயன்படுத்தி தொற்று நீக்கம் செய்யப்படுகிறது. இது வரையறுக்கப்பட்ட அளவுகள், அதாவது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் தேவையான கால அளவுகளை கொண்டு செயல்படும். இது மிகவும் பயனுள்ள நுண்கிருமிகளை அழிக்கும் முறையாகும். இதில் பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் மற்றும் ஸ்போர்ஸ்களை அழிக்கும் திறன் கொண்டது. இந்த முறை பல்வேறு நோக்கங்களுக்காக சுகாதாரத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. எக்யூப்மெண்ட் ஆட்டோகிளேவ் ஸ்டெரிலைசர் இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று ஹரிசாண்டல் டைப், இரண்டு வெர்டிக்கல் டைப் ஆகும். ஸ்டெரிலைசர் ஹரிசாண்டல் டைப், ஜாக்கெட்டட் மற்றும் ஏர் ரிமூவல் டைப் நாம் யூஸ் பண்ணுகிறோம். வெர்டிக்கல் ஆட்டோகிளேவ் கிராவிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப். கிராவிட்டி ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோகிளேவ் அறைக்குள் நீராவியை செலுத்துவதன் மூலம் கிருமி நீக்கம் செய்யப்படும் செயல்முறையை குறிக்கிறது. ஸ்டீம் அதிகமாகும் போது அதுக்காகவே ஈர்ப்பு விசையினால் ஆட்டோகிளேவின் அடியில் உள்ள குழாய் வழியாக ஸ்டீம் வெளியேறுகிறது. இந்த முறை குக்கர் டைப் மெக்கானிசத்தில் செயல்படுகிறது. பார்ட் ஆஃப் ஆட்டோகிளேவ் நாம் பெரும்பாலும் டபுள் டோர் ஆட்டோகிளேவையே பயன்படுத்துகிறோம். ஆட்டோகிளேவில் பிரஷர் சேம்பர் உள்ளது. இன்னர் மற்றும் அவுட்டர் சேம்பர் உள்ளது. இதில் பிரஷர் கேஜ் உள்ளது. ஜாக்கெட் பிரஷர் அண்ட் சேம்பர் பிரஷருக்கு தனித்தனியாக பிரஷர் கேஜ் உள்ளது. சேஃப்டி வால்வ் இது பிரஷர் அதிகமாகும் போது ஆட்டோகிளேவ் டோரில் உள்ள கேஸ்கட் லீக் ஆகும் போதும் ஸ்டீம் வெளியேறும். அப்போது கதவு திறக்கும் அபாயம் உள்ளது. அதற்கு இந்த சேஃப்டி வால்வ் உதவும். ரா வாட்டர், ஆரோ வாட்டர், ஏர் கம்ப்ரஷர் வால்வுகள் உள்ளன. ரா வாட்டர் வால்வ் வேக்யூம் பம்ப் செயல்பட பயன்படுகிறது. ஆரோ வாட்டர் வால்வ் ஆட்டோகிளேவுக்கு முழுவதுமாக ஸ்டீமிற்கு தேவையான வாட்டர் சப்ளை செய்ய செயல்படுகிறது. வேக்யூம் மோட்டார் இது செயல்பட்டால்தான் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். வாட்டர் கூலர் இதில் ஸ்டீம் வெளியேறும் போது ட்ரைனேஜ் வாட்டர் அண்ட் ஹீட் வாட்டர் இரண்டும் மிக்ஸ் ஆகி வெளியேறுவதற்கு உதவுகிறது. பாய்லர் ட்ரம் வாட்டர் ஹீட் ஆகி நீராவியாக ஆட்டோகிளேவிற்கு செல்ல உதவுகிறது. பாய்லரில் ஜெனரேட் ஆகும் ஸ்டீம் ஆட்டோகிளேவின் ஜாக்கெட் சேம்பருக்குள் செல்லும். அதன் பின் இன்னர் சேம்பருக்குள் ஃபில் ஆகும். நாம் பல்ஸ் மோட் வைக்கும்போது உள்ளே உள்ள அசுத்த ஏர் வெளியேறும். அதற்கு மேலே உள்ள வால்வு யூஸ் ஆகும். ஆட்டோகிளேவின் சேம்பரில் செல்லும் ஸ்டீம் மற்றும் பிரஷரை ஆட்டோகிளேவின் முன்பகுதியில் உள்ள பிரஷர் கேஜில் நமக்கு குறியீடுகள் காட்டும். ஆட்டோகிளேவை ஆன் செய்வதற்கு முன் ஆரோ வாட்டர் வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். உள்புறம் மற்றும் வெளிப்புறம் இரண்டு பக்கமும் சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து ஆட்டோகிளேவ் சுவிட்ச் ஆன் செய்து ரா வாட்டர், ஆரோ வாட்டர், ஏர் கம்ப்ரஸர் வால்வுகளை ஆன் செய்ய வேண்டும்.
பேசஸ் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன், ப்ரீ ட்ரீட்மெண்ட், அதில் ஏர் ரிமூவ் பண்ணுறதும் ஸ்டீம் எக்ஸ்போஸ் ஆகிறதையும் வந்து நம்ம சொல்கிறோம். அந்த ஏரோவில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு டைம் பல்ஸ் போடும்போதும் அந்த 3 பல்ஸுக்கு ஸ்டீம் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு கம்மியாகும். அதுதான் வந்து இந்த பேஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோக்ளேவோட பேஸஸை குறிக்குது. அடுத்தது வந்து ஸ்டெர்லைசேஷன். அதில் வந்து நாம் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் ரீச் ஆனவுடனே 30 மினிட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். அதுதான் ஹோல்டிங் டைமாக இதில் காமிக்குது. அது வந்து நம்ம 30 மினிட்ஸ் வைக்கிறோம். அடுத்தது போஸ்ட் ட்ரீட்மெண்ட். இதில் எக்ஸாஸ்ட் ஆகுறதும் ட்ரையிங் ஆகுறதையும் காமிக்குது. அதில் வந்து நமக்கு ஸ்டீம் வந்து இறங்குறத வந்து காமிக்கும். ஃபைனலாக நம்ம எக்ஸ்போஸ் ட்ரை பண்ணி முடிக்கிறத அதில் காமிக்கும். பேராமீட்டர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் லினன் பொருட்களுக்கு மாறுபட்ட கால அளவும், ரப்பர் அண்ட் லிக்யூடுகளுக்கு மாறுபட்ட கால அளவுகளும் பேராமீட்டராக குறிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோக்ளேவில் பல்வேறு பொருட்களுக்காக 6 ப்ரோக்ராம்கள் செலக்ட் செய்யப்பட்டுள்ளது. அதில் ப்ரோக்ராம் 1இல் இன்ஸ்ட்ருமெண்ட் சைக்கிளும், ப்ரோக்ராம் 2இல் லினன் சைக்கிளும், ப்ரோக்ராம் 3இல் யூசர் டிஃபைன் சைக்கிளும், ப்ரோக்ராம் 4இல் லிக்யூட் சைக்கிளும், ப்ரோக்ராம் 5 அண்ட் 6இல் பொவிட்டிக் மற்றும் லீக் டெஸ்ட்கள் உள்ளன. ஆட்டோக்ளேவில் லோட் செய்வதற்கு முன் பின்னில் இண்டிகேட்டர் வைக்க வேண்டும். ஒவ்வொரு பின்னிலும் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 5 இண்டிகேட்டர் வைத்து க்ளோஸ் செய்ய வேண்டும். ஆட்டோக்ளேவ் லோட் பண்ணுவதற்கு முன் எல்லா பின்னிலும் துளைகள் ஓப்பனாக உள்ளதா என்பதை செக் செய்து லாக் பண்ண வேண்டும். ஒவ்வொரு லோடிற்கும் தனித்தனியாக கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 5 இண்டிகேட்டர் வைக்க வேண்டும். மற்றும் ஆட்டோக்ளேவை டைட்டாக க்ளோஸ் செய்து சைக்கிள் செலக்ட் செய்து செக் பண்ணிய பிறகு டிஸ்பிளேயில் பேராமீட்டர் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணிய பிறகு ஸ்டார்ட் பண்ண வேண்டும். பிரிண்ட் அவுட்டையும் சரிபார்க்க வேண்டும். ஸ்டெரைல் ஸ்டோரேஜ் ரூம். லோடிங் முடிந்த பிறகு அன்லோடிங் செய்வதற்கு முன் ஆட்டோக்ளேவில் ப்ராசஸ் எண்ட் வந்துள்ளதாங்கிறதை செக் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் செய்ய வேண்டும். பின்னில் இண்டிகேட்டர் கிளாஸ் 1 இண்டிகேட்டர், கிளாஸ் 5 இண்டிகேட்டர் சேஞ்ச் ஆகி உள்ளதா என்பதை செக் செய்து பின்னை அன்லோட் செய்ய வேண்டும். பின் அன்லோட் பண்ணுவதற்கு முன் பின் ஹோல் க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டும். பின்னை அதற்குரிய இடத்தில் டாக்குமெண்ட் செய்து வைக்க வேண்டும். லினன் லோட். ஒரு லோடில் 14 பண்டல்கள் இருக்குமாறு லோட் பண்ண வேண்டும். ஒவ்வொரு பண்டலிலும் கிளாஸ் 1 இண்டிகேட்டர் இருக்க வேண்டும். ஒரு லோடிற்கு ஒரு கிளாஸ் 5 இண்டிகேட்டர் வைத்து க்ளோஸ் செய்ய வேண்டும். ஆட்டோக்ளேவில் லினன் சைக்கிளை செலக்ட் செய்து அதற்கான செட்டிங் வைத்து ஆன் செய்ய வேண்டும். பொவிட்டிக் டெஸ்ட். பொவிட்டிக் ஸ்டெரைல் பண்ணுவதற்கு முன்பு கிராஃபில் ப்ளூ கலராகவும், ஸ்டெரைல் பண்ணிய பிறகு கிராஃப் பிளாக் கலராகவும் மாறும். இதில் கிராஃபில் ஆங்காங்கே கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் பொவிட்டிக் டெஸ்ட் ஃபெயில் ஆகும். பொவிட்டிக் பேக்கை லோடில் வைத்து க்ளோஸ் செய்ய வேண்டும். ஆட்டோக்ளேவில் பொவிட்டிக் சைக்கிள் B5 ப்ரோக்ராம் 5இல் செலக்ட் செய்து ஆன் செய்ய வேண்டும். லோட் கம்ப்ளீட்டான நிலையில் ஆட்டோக்ளேவை ஓப்பன் செய்து ஆட்டோக்ளேவை ரீசெட் செய்து கிராஃபை செக் பண்ண வேண்டும். கிராஃபில் கலர் சேஞ்ச் ஆகியுள்ளதா என்பதை வெரிஃபை பண்ணிய பின் டாக்குமெண்ட் செய்ய வேண்டும். லீக் டெஸ்ட் சைக்கிள். வீக்லி ஒன்ஸ் ஆட்டோக்ளேவ் லீக் டெஸ்ட் பண்ண வேண்டும். ஆட்டோக்ளேவ் லீக் டெஸ்ட்டில் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் நிலையில் லீக்கேஜ் இருந்தால் ஆட்டோக்ளேவில் அலாரம் அடிக்கும். லீக்கேஜ் இல்லை எனில் பாஸ் என்று அர்த்தம். டாக்குமெண்டேஷன். பிரிண்ட் அவுட்டில் டேட்,
cycle name, load starting time, sterilization starting time and ending time, load finishing time போன்றவற்றை highlight பண்ண வேண்டும். Recall procedure. Autoclave லோடில் ஏதாவது பின் ஆர் பண்டலில் ஏதேனும் ஒரு இண்டிகேட்டர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் கூட அந்த லோடில் உள்ள அனைத்து பொருட்களையும் ரீஸ்டெரிலைசேஷன் கொடுக்க வேண்டும். இதையே ரீகால் ப்ரொசீஜர் என்போம். பின் ஆர் பண்டல் ஈரமாக இருந்தாலும் ரீகால் பண்ண வேண்டும். ஸ்டெரிகேஜ் ஆர் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் அச்சீவ் ஆகாமல் இருந்தாலும் ரீகால் ப்ரொசீஜர் பண்ண வேண்டும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். லோட் பண்ணுவதற்கு முன் பின் லாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லோட் பண்ணும்போது பின்னில் உள்ள டவல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி கவர் பண்ணி இருக்கணும். ஆட்டோக்ளேவ்க்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். பின் வந்து ஹோல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமா, அன்லோடிங் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆட்டோக்ளேவில் உள்ள சேஃப்டி வால்வ்லாம் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். அப்புறம் பிரிண்ட் அவுட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு லோடுக்கும் டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதோட டைமு, அப்புறம் ப்ராசஸ் எண்டிங்லாம் வந்து ப்ராப்பராக வந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். டோன்ஸ் வந்து பின் வந்து பேக் பண்ணும்போது டைட்டாக இருக்கக்கூடாது, ஓவர்லோட் பண்ணக்கூடாது, ஆட்டோக்ளேவில் ஓவர்லோட் பண்ணக்கூடாது. அப்புறம் லிக்யூட் மாதிரி பொருட்களை வைக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட சேர்த்து வைக்கக்கூடாது, தனி லோடு போடணும். பண்டல் ஈரமாக இருந்துச்சு இல்லை பின்னில் ஈரமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. லீக் டெஸ்ட் ஃபெயிலாக இருந்தாலும், பொவிட்டிக் டெஸ்ட் அச்சீவ் ஆகாமல் இருந்தாலும், பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் பாசிட்டிவ் ஆகாமல் இருந்தாலும் ஆட்டோக்ளேவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆட்டோக்ளேவை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கம்பெனிக்காரங்க வந்து சர்வீஸ் பண்ண பின்னாடி யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் மெஷின். ஆட்டோக்ளேவ் மெஷின் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அந்த மெஷினே வந்து இன்டிமேட் பண்ணோம், நமக்கு லோ டெம்பரேச்சர், ப்ராப்பராக டோர் க்ளோஸ் பண்ணலை, லோ வாட்டர், அப்புறம் ஏர் லெவல் வந்து கம்மியானா இதெல்லாம் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணும். ஆனால் லோ ப்ரெஷர் ஆச்சுன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணாது. தேங்க்யூ.